ஆல் டைம் ஃபேவரட் அரிசி பருப்பு சாதம்ங்க. என்னோட ஸ்டைல நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனா சூப்பர் டேஸ்டா இருக்கும். மோஸ்ட்லி சண்டே மார்னிங் எங்க வீட்ல இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம். 3 பேருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க. அரையில இருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஒன்னா போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம், சின்னதா இருக்கனால 4 எடுத்திருக்கேன். 8 பல்லு பூண்டு, ஒரு 6 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எல்லாம் வெட்டி மட்டும் வச்சுக்கலாம். பூண்டு முழுசா வச்சிருக்கேங்க, நீங்க வேணும்னா வெட்டிக்கோங்க. குக்கர்ல ஒரு அரை குளிக்கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு, அரை ஸ்பூன் சீரகம், வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணா கூட நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயம்க்கு பதிலா சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ருசி இன்னும் சூப்பரா இருக்குங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணியும், அரை டம்ளர் பருப்புக்கு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து மொத்தம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு நல்லா தண்ணி வடிச்சு வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் தக்காளி சேர்த்து சாம்பார் தூள் சேர்த்து செய்வாங்க. எங்க பாட்டி காலத்துல இருந்தே நாங்க அரிசி பருப்பு சாதம் இப்படிதாங்க செய்வோம். தக்காளி சேர்த்தாதான் ருசியா இருக்கும், சாம்பார் தூள் சேர்த்தாதான் ருசியா இருக்கும்னு கிடையாது. இப்படி கூட நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பண்ற மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணிட்டு கரெக்டா 15 நிமிஷம் வச்சு எடுத்துடுவேன். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணிட்டு மேலால இருக்கிற வரமிளகா எல்லாம் அப்படியே எடுத்துடுறேங்க. நீங்க அப்படியே வேணும்னாலும் விட்டுருங்க. சுட சுட சாப்பிடும்போது கொஞ்சம் குழஞ்சிருந்தா நல்லா இருக்குங்க. அப்படி இருந்தா இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படின்னா நான் சொன்ன அளவுல தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் நல்லா இருக்கும், ஊறுகாய் நல்லா இருக்கும், இல்ல வடகம், வத்தல் எது வேணா வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஆம்லெட் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணிட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க.